அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அபிராம அபுத்தாகிர், கேகேடி நகரிலிருந்து. எனது உறவினர் ஒருவர் 90% பணம் செலவழித்து ஒரு பள்ளிவாசல் கட்டி தனது தாயார் பெயரை அந்த பள்ளிக்கு வைத்துள்ளார். அப்படி தனி மனித பெயரை பள்ளிக்கு சூட்டுவது சரிதானா? இந்த சகோதரர் கேட்குற கேள்வி என்னென்னு கேட்டால், பள்ளிவாசலுக்கு தனிநபர்கள் பெயர்களை சூட்டலாமா? இதுதான் அந்த கேள்வியுடைய சாராம்சம். பள்ளிவாசலை பொறுத்த வரைக்கும் இந்த கேள்வி எதனால் வருது என்று சொன்னால், திருக்குரானில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வன்னல் மசாஜித லில்லா. சூரத்துல் ஜின் என்ற அத்தியாயத்தில் 72வது அத்தியாயத்தில் 18வது வசனத்தில் இந்த வாசகம் இடம்பெறுகிறது குரானில். இதுக்கு அர்த்தம் வன்னல் மசாஜித லில்லாஹி, எல்லா பள்ளிவாசல்களும் அல்லாஹ்வுக்கே உரியன. ஃபலா ததுவும் அல்லாஹி அஹதா, அல்லாஹ்வோட வேறு யாரையும் நீங்கள் பிரார்த்திக்காதீர்கள், அழைக்காதீர்கள் என்று இந்த வசனம் கட்டளை எடுக்கிறது. இந்த கட்டளையின் அடிப்படையில் தான் பள்ளிவாசல் அல்லாஹ்வுக்கு உரியது என்று அல்லாஹ் சொல்லி இருக்கும் பொழுது ஒரு நபருடைய பெயரை பள்ளிவாசலுக்கு வைக்கலாமா? அல்லாஹ்வை குறிக்காத, அல்லாஹ்வுக்கு சம்பந்தமில்லாதவற்றை பள்ளிவாசலின் பெயராக ஆக்கலாமா என்று அடிப்படையில் ஒரு சர்ச்சை முஸ்லீம் அறிஞர்கள்ட்ட நீண்ட காலமாக இருந்து வருகிறது. அதை உங்கள் கேள்வியும் அது போன்ற வகையில் அடங்கியதாகத்தான் இருக்கிறது. இந்த பள்ளிவாசல் அல்லாஹ்வுக்கு உரியது என்பதில் யாருக்கு மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அந்த பள்ளிவாசலை அல்லாஹ்வுக்கு உரியது இல்லை என்ற கருத்தை தரும்படியாக ஒரு நபருடைய பெயரை நம்ம வைத்தால் கண்டிப்பாக அது அந்த வசனத்துக்கு மாற்றமானது. அப்படி இல்லாமல் அது அல்லாஹ்வுடைய பள்ளி தான். ஒரு ஊரில் 50 பள்ளி இருக்கும். ஒரு பள்ளியை அடையாளம் காட்டுவதற்காக வேண்டி ஒரு பெயரை நம்ம சூட்டினோம் என்று சொன்னால் அது அல்லாஹ்வுடைய பள்ளி என்பதற்கு மாற்றமாகிவிடுமா என்கிற கோணத்தில் தான் இந்த கருத்து வேறுபாடுகள்லாம் வருகிறது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிகாட்டுதலை, அவங்க காலத்தில் இருந்த வழிமுறையை பார்க்கும் பொழுது ஒரு பள்ளிவாசலுக்கு ஒரு பெயரை சூட்டுவதனால் அது அல்லாஹ்வுடைய பள்ளி இல்லை என்று ஆகாது. அதை நம்ம பார்க்குறோம். உதாரணமாக புகாரியில் 420வது ஹதீஸை எடுத்து பாருங்கள். அதில் என்ன வருகிறது என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் குதிரைகளுக்கு ஒரு போட்டி வைப்பாங்க. குதிரை வீரர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்கள வச்சு அந்த குதிரை எந்த குதிரை வேகமாக சீக்கிரமாக ஒரு இலக்கை அடைகிறது என்பதற்காக வேண்டி ஒரு பயிற்சி வைப்பார்கள். அந்த பயிற்சி வைக்கும் பொழுது ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த போட்டி ஆரம்பிக்கிற இடம் அதை சொல்லும் பொழுது சனியாங்கிற இடத்திலிருந்து அந்த குதிரைகள் ஓட ஆரம்பிக்கணும். எது வரைக்கும் ஓட ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னால், இலா மஸ்ஜிதி பனி ஜுரைக் கூட்டத்தாருடைய மஸ்ஜிதுக்கு வரைக்கும் என்று இலக்கு நிர்ணயித்தார்கள் அப்படின்னு ஹதீஸ் வருது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் மஸ்ஜிதே பனி ஜுரைக் என்று ஒரு பள்ளிவாசல் இருந்திருக்கிறது. அதுக்கு என்ன அர்த்தம்? பனு ஜுரைக்னா ஜுரைக்கின் மக்கள், ஜுரைக் என்பவருடைய மக்கள் ஒரு பள்ளிவாசலை கட்டியிருக்கிறாங்க. அந்த பள்ளி எந்த பெயரை கொண்டு சொல்லப்படுதுன்னா மஸ்ஜிது பனி ஜுரைக் என்பவருடைய என்ற கூட்டத்தாரின் பள்ளிவாசல். அப்போ இந்த பேரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே அது இருந்திருக்கிறது. நபிகள் நாயகம் காலத்திலேயே அது இருந்திருக்கிற காரணத்தினால் அப்போ அது அல்லாஹ்வுடைய பள்ளிக்கு வேறு பேர் சூட்டக்கூடாதுங்கிறாங்கல்ல, அதுக்கு இது மாற்றமாக அமைந்திருக்கிறது. சூட்டலாம், ஆனால் அது அடையாளம் தான். ஒரு அடையாளத்தை இப்போ காட்டுறாங்க, இந்த இடத்துலேருந்து அந்த பள்ளிவாசல் வரைக்கும் அப்படின்ற ஒரு அடையாளமாக சொல்லும் பொழுது ஒரு பெயரை சூட்டினால் அந்த பள்ளி அல்லாஹ் அல்லாதவர்களுக்குரிய பள்ளி என்று ஆகுமான்னா ஆகாது. அந்த வசனத்துக்கு மாற்றமாக ஆகும் என்று இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் இதை மாற்றிருப்பாங்களே. அவங்க இப்போ தானே கட்டவே படுகிறது. பள்ளிவாசல் என்னமோ 1000 வருஷமாக இருந்த பள்ளிவாசலாக இது இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்த பிறகு அவங்கள யார் ஏற்றுக்கொண்டார்களோ அந்த மக்களால் தான் ஒரு பள்ளிவாசல் கட்டப்படுகிறது. அப்போ பனு ஜுரைக்கு கோத்திரத்தார் கட்டின பள்ளியாக இருக்கிறதுனால அந்த பள்ளிக்கு பேரை என்னவாயிடுச்சு? பனு ஜுரைக் பள்ளிவாசல்
அப்படின்னு சொன்னாங்கன்னா இதில் எதுக்கு சொல்கிறாங்கன்னா ஒரு அடையாளம். ஒரு பள்ளி இருக்கும், ஒரு பள்ளிக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறபோது இது பள்ளிவாசல் அல்லாவுக்கே உரியது என்கிற ஒரு கட்டளைக்கு மாற்றமானது இல்லை. அது பனூ சுரைக்கு பள்ளிவாசலாக இருந்தாலும் அவங்களுக்கு சொந்தம் கிடையாது. அவங்க குடியேற முடியாது. அவங்க அங்கே போய் சமைச்சு சாப்பிட முடியாது. அங்கே போய் குடும்பத்தாரெலாம் தங்கி கொள்ள முடியாது. அது அல்லாவுடைய பள்ளியாக தான் இருக்கும். ஒரு பேருக்கு அடையாளமே தவிர அல்லாவுடைய பள்ளிவாசலுக்குரிய எல்லா சட்டங்களும் அதில் கடைப்பிடிக்கப்படும். பெயர் தான் அல்லாஹ் மஸ்ஜித பனி சுரைக்கே தவிர அதில் எந்த ஒரு தப்பும் இல்லை என்று இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே ஒரு பள்ளிவாசலுக்கு பனு சுரைக் என்கிற பேர் இருந்ததை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஊர் மஸ்ஜித் நபவியில் இல்லாமல் ஊரில் வேறு ஒரு பகுதிக்கு போகிறாங்க. போகும் பொழுது மகரிபுடைய நேரம் வந்துவிட்டது. விட்டவுடனே அங்கே இருக்கிற ஒரு பள்ளிவாசலில் தொழுகிறாங்க. இந்த மஸ்ஜித் நபவியில் தொழுவாமல் அவங்க ஏதோ வேலையாக போகிறாங்க. போகிற வழியில் ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது. அந்த பள்ளிவாசலில் மகரிபை தொழுதாங்க. அது எப்படி வருதுன்னு கேட்டால், சல்லா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலாத்தல் மக்ரிபி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகரிபு தொழுகையை தொழுதார்கள். ஃபி மஸ்ஜிதி பனி அப்துல் அஷ்ஹல், அப்துல் அஷ்ஹல் கோத்திரத்தாரின் பள்ளிவாசல்ல. அப்துல் அஷ்ஹல் என்பவருடைய மக்கள் என்பவருடைய புதல்வர்களுக்கு சொந்தமான பள்ளிவாசலில் மகரிபு தொழுதார்கள். இது நசையில் வரக்கூடிய ஆதாரப்பூர்வமான ஒரு ஹதீஸ். அப்போ ஒரு பள்ளிவாசல் அங்கே இருக்குது மதீனாவுலேயே. பனு சுரைக்கு பள்ளிவாசல்னு ஒன்று இருந்திருக்கிறது. அதே மாதிரி மஸ்ஜிது பனு அப்துல் அஷ்ஹல், அப்துல் அஷ்ஹல் கூட்டத்தாரின் பள்ளிவாசல் ஒன்று இருக்கிறது. அதை சஹாபாக்கள் அந்த பேரை சொல்லி தான் அதை குறிப்பிடுகிறார்கள் என்று சொன்னால் அந்த வழக்க மக்கள்கிட்ட இருக்கத்தானே செய்கிறது. இந்த பள்ளிவாசலை பனு அப்துல் அஷ்ஹல்ன்றலாம் குறிப்பிடாதீங்க, அல்லாவின் பெயரோடு மட்டும்தான் சேர்த்து சொல்லணும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை என்ன செய்யலை, தடுக்கலை. அதே மாதிரி இன்னொரு ஹதீஸில் வருகிறது, முஸ்னத் அஹமதில் வரக்கூடிய ஒரு ஹதீஸு. அப்துல்லாஹ் இப்னு கைஸ் இப்னு மஹரமா என்கிற சஹாபி அறிவிக்கிறாங்க, நான் பனு அம்ர் இப்னு அவுஃப் கூட்டத்தாரின் பள்ளிவாசலுக்கு அது குபாவில் இருக்கிறது. இந்த குபா பள்ளின்னு நம்ம அறிஞ்சு வச்சுக்கிறோம்ல, அந்த பள்ளிவாசலுக்கு மக்கள் மத்தியில் உள்ள பேர் என்னன்னு சொன்னால் பனு அம்ரு கூட்டத்தாரின் பள்ளிவாசல். அந்த பகுதி அந்த குபா ஏரியாவில் வசித்தவங்களுக்கு பேர் பனு அம்ருடைய சந்ததிகள். அவங்க வசித்த பகுதியில் அந்த பள்ளிவாசல் கட்டப்படுது. குபாவில் இருக்கிற பனு அம்ருடைய பள்ளிவாசலில் நான் போய் அங்கே தொழுது விட்டு அப்துல்லா இப்னு அம்ர் அவர்களை நான் சந்தித்தேன்னு சொல்லி ஒரு சஹாபி அறிவிக்கிறார். அப்போ அந்த பள்ளிவாசலுக்கு பேராக எதை சொல்கிறாரு, குபா பள்ளிங்கிறம. அந்த குபா பள்ளிக்கு பேர் இன்னொரு பேர் என்னன்னு கேட்டால், குபாங்கிறது இடத்த வச்சு சொல்கிறது, இது ஆட்களை வச்சு சொல்கிறது. அப்போ அந்த மாதிரி பேர் அன்னல் மசாஜில் இல்லா அப்படிங்கிறதுக்கு மாற்றம் கிடையாது. அப்போ அந்த பள்ளி இன்னும் சொல்ல போனால், இப்போ நம்ம மஸ்ஜித் நபவிங்கிறோம்ல, அது கூட இந்த கருத்துப்படி தப்பாக போயிருமே. மஸ்ஜித் நபவின்னா நபி சம்பந்தப்பட்ட பள்ளிவாசல்னு வருது. மஸ்ஜித் நபவி இருக்குல்ல, மதீனாவில் உள்ள புனித பள்ளி, அந்த பள்ளிவாசலுக்கு என்ன பேர், மஸ்ஜிது நபவி, நபியின் பள்ளிவாசல். அப்போ இப்படி அல்லாவுடைய பள்ளிவாசல் இப்போ நபியின் பள்ளிவாசல்னு சொல்கிறோம். நபிக்கு சொந்தமானதுன்ற அர்த்தத்தை நம்ம சொல்லவில்லை. நபி அவங்க காலத்தில் அவங்க கையால் அவங்க பொருட்செலவால் கட்டப்பட்ட ஒரு பள்ளிவாசல் என்பதற்காக வேண்டி தான் அந்த பள்ளியை மஸ்ஜிது நபவி அப்படின்னு சொல்கிறோம். இந்த மஸ்ஜிது நபவிங்கிற பேர் கூட பின்னாடி தான் அந்த பேரை சொன்னாங்க. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அதை பற்றி சொல்லும் பொழுது, சலாத்துன் ஃபி மஸ்ஜிதி ஹாதா, எனது இந்த பள்ளியில், என்னுடைய இந்த பள்ளியில் ஒரு தொழுகை தொழுவது வேறு பள்ளியில் 1000 தொழுகை தொழுவதை விட மேலானது. மஸ்ஜிதுல் ஹராம் தவிர உள்ள மற்ற பள்ளிகளில் 1000 ரக்காத்து தொழுகிறதும் சரிதான், எனது இந்த பள்ளியில் ஒரு ரக்காத் தொழுகிறதும் சரிதான் என்று சொன்னார்கள். இது புகாரியில் 1190வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்கிறது. அப்போ இதில் என்ன விளங்குது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாவுடைய பள்ளியை என் பள்ளிங்கிறாங்க, மஸ்ஜிதி, எனது பள்ளிவாசல் அப்படின்னு சொல்கிறாங்க. எனது பள்ளிவாசல்னால் என்ன அர்த்தம், அவங்களுக்கு சொந்தம்னு அர்த்தமா, அவங்கள வணங்க போகிறோம்னு அர்த்தமா,
அவங்களுக்கு உரிமைன்னு அர்த்தமா, அவங்க போய் குடியிருக்கலாம்னு அர்த்தமாண்டா அந்த அர்த்தம்லாம் கிடையாது. பள்ளிவாசல் தான், அல்லாஹ்வுடைய பள்ளி தான். எனது பள்ளி என்று ரசூலுல்லாஹ் சொல்லி இருந்தாலும் அதனால் அல்லாஹ்வுடைய பள்ளி இல்லைன்னு ஆகுமாண்டா ஆகவே ஆகாது. அந்த அடிப்படையில் நம்ம ஒரு 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 அடையாளத்திற்காக வேண்டி ஒரு சமுதாயம் கட்டின பள்ளியாக இருந்தால் அவங்க பேரை வச்சுக்கிறது, அதில் ஒரு சம்பவம் நிகழ்ந்திருந்தால் அதுக்கு தகுந்தவாறு ஒரு பேரை வைத்து கொள்வதெல்லாம். இப்போ உதாரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜிக்கு போயிருக்கும் பொழுது ஆயிஷா நாயகி அவர்களுக்கு மாதவிலக்கு ஏற்பட்டு அவங்களுக்கு அந்த ஹஜ்ஜி கடமை நிறைவேற்ற முடியவில்லை. அப்போ காபத்துல்லாவை தவாஃப் செய்கிறது தவிர மற்றதெல்லாம் செய்ய சொன்னார்கள். அவங்க மாதவிலக்கு முடிந்த பிறகு அவங்கள என்ன செஞ்சாங்கன்னா, தன்ஐம் என்கிற ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்திற்கு ஆயிஷா நாயுடைய சகோதரர் அப்துல் ரஹ்மானை கூப்பிட்டு உன் சகோதரி அழைத்து கொண்டு போய் அங்கிருந்து இஹ்ராம் கட்டி நீங்கள் உம்ராவை செய்யி என்று கட்டளையிட்டார்கள். அந்த மாதிரி ஆயிஷா நாயகி அங்கே போய் என்ன செஞ்சாங்க, அந்த இடத்துல இஹ்ராம் கட்டு வந்தாங்க. அந்த இடத்தில் பிறகு ஒரு பள்ளிவாசல் கட்டப்படுகிறது. அந்த பள்ளிவாசலுக்கு மஸ்ஜித் ஆயிஷான்னு பேர். ஆயிஷா நாயகி அவர்கள் எந்த இடத்துல அந்த இஹ்ராம் கட்டிட்டு உம்ரா செஞ்சாங்களோ அவங்களுடைய வரலாறில் சம்மந்தப்பட்ட ஒன்றாக இருக்கிறதுனால அதுக்கு என்ன இது ரசூலுல்லாஹ் காலத்தில் இந்த பள்ளி கட்டி இந்த பேர் வைக்கலை. ஆனால் அந்த முன்மாதிரியை வைத்து தான் செய்கிறார்கள். அந்த முன்மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒரு பேர் வைக்கிறத நமக்கு தடுக்கலை என்கிற காரணத்தினால மஸ்ஜித் ஆயிஷாங்கிற பேர் இன்றைக்கும் கூட நீங்கள் பார்க்கலாம். அது ஒரு தப்பானதெல்லாம் கிடையாது. ஆயிஷா நாயகிக்கு சொந்தமானதுங்கிற அர்த்தத்தில் நம்ம சொல்லவே இல்லை. ஆயிஷா நாயகியோட ஒரு தொடர்பு இருக்கிறது, ஒரு சம்பந்தம் இருக்கிறது அப்படிங்கிறதுக்காக வேண்டி என்ன செய்கிறாங்க, அதை இந்த பேரை சொல்கிறதுனால இது தவறு கிடையாது. அதே நேரத்தில் ஒருத்தர் கட்டுறாரா, அவர் பேரில் அடையாளமாக இருந்துட்டு போன்ற பேரை வச்சாலும் தப்புன்னா தப்பு கிடையாது. ஏன்னா பனு அம்ரு கூட்டத்தார் கட்டினதுனால அவங்க பேரில் அந்த பள்ளி, பனு அப்துல் அஷ்ஹல் கூட்டத்தார் கட்டினதுனால அவங்க பேரில் அந்த பள்ளி, இப்படி எல்லாம் இருக்கிறதுனால பள்ளி வாசலுக்கு பேர் தனிநபர் பேரை வைக்கலாம், ஒரு கோத்திரத்தார் பேர் வைக்கலாம், ஒரு குடும்பத்தார் பேரை வைக்கலாம், ஒரு தெரு பேரை வைக்கலாம், வடக்கு தெருப்பள்ளி தெற்கு தெருப்பள்ளி என்று அப்படி வைத்துக்கொள்ளலாம். அந்த ஏரியாவை சொல்லி அந்த ஏரியாவுடைய பள்ளி அப்படிங்கிறலாம் சொன்னால் தப்பான்னு கேட்டால் தப்பு கிடையாது. அடையாளம் நிறைய பள்ளி இந்த நூற்றுக்கணக்கான பள்ளி இருந்துச்சுன்னு சொன்னால் எந்த பள்ளின்னு அடையாளம் காண்பதற்காக வேண்டி அது உதவும். அதில் எந்த ஒரு பிழையும் தவறு மார்க்கத்தில் கிடையாது. எப்போ பிழையாகும்னு கேட்டால் அந்த பள்ளிவாசலே அல்லாஹ்வுக்குரியது அல்ல வேற ஒருத்தருக்குரியது என்ற கருத்தில் பேர் வைப்பார்கள்னு சொன்னால் அதுதான் கூடாது. அதுக்கு உதாரணம் சொல்வதாக இருந்தால், இப்போ நம்ம ஏகத்துவ எழுச்சியெல்லாம் வருவதற்கு முன்னாடி வரைக்கும் எல்லா பள்ளிவாசலையும் இந்த சுன்னத் ஜமாத்துன்னு சொல்லக்கூடியவர்கள் முஹிதீன் ஆண்டவர் பள்ளிவாசல் தான் பேர் வைப்பாங்க. லெட்டர் பேட் அப்படி தான் அடிச்சிருப்பாங்க. முஹிதீன் ஆண்டவர் பள்ளிவாசல் நிர்வாகம்னு வைத்திருப்பார்கள். அதாவது இந்த பள்ளிவாசலுக்கு எல்லா பள்ளிவாசலும் அவர் முஹிதீன் ஆண்டவருக்காக உள்ளது. எல்லா பள்ளிவாசலும் அந்த பேர். பள்ளிவாசலுக்கு பூராமே என்ன செய்வாங்கன்னு கேட்டால் மைதீன் ஆண்டவர் பள்ளி மைதீன் ஆண்டவர் பள்ளின்னு தான் என்ன செய்வாங்க மக்களும் சொல்வார்கள். அதே மாதிரி மைதீன் ஆண்டவருக்குன்னு சொல்லி அப்துல் கார் ஜிலானின்னு இறந்து போன ஒரு ஆளுக்கு பேரில் மைதீன் ஆண்டவர் பேரை வச்சுக்கிட்டு அவருக்காக நேர்ச்சையெல்லாம் செய்வார்கள். அந்த நேர்ச்சையை கொண்டு போய் பள்ளிவாசல் கொண்டு கொடுப்பாங்க. நான்லாம் சிறுபிள்ளையாக இருக்கும் பொழுது பள்ளிவாசலுக்கு மண்ணெண்ணெய் வாங்கி ஊற்றுவதாக நேர்ச்சி செய்து வராது. பள்ளிவாசலுக்கு உள்ளதில்லை, மொய்தீன் ஆண்டவருக்கு. மொய்தீன் ஆண்டவருக்கு நாங்கள் ஒரு போத்தல் மண்ணெண்ணெய் வாங்கி ஊற்றுறோம், போத்தல்னு அந்த காலத்தில் கணக்கு, ஒரு பாட்டில் அப்படின்னு நேர்ச்சி செய்து கொள்வார்கள். அது எங்கள் அம்மாவெல்லாம் கொடுப்பாங்க. நாங்கள் கொண்டு எங்கள் பள்ளியில் ஒரு டின்னு வச்சுருப்பாங்க, அதில் கொண்டு அதை ஊற்றிட்டு வருவோம். இப்போ அந்த பேரெலாம் போய் மேலே பள்ளிவாசல்னு பேர் மாறிக்கிருச்சு. அப்போ அந்த காலத்தில் இந்த பள்ளிவாசல்லாம் அப்துல் கார் ஜிலானிக்கு உரியது. ஒவ்வொருத்தருக்கும் அந்தந்த ஊரில் தான் தர்கா இருக்குது. அப்துல் கார் ஜிலானிக்கு இந்த உலகமெல்லாம் தர்கான்னு சொல்லி எவனோ கட்டி விட்டு வைக்கிற பள்ளிவாசலுக்கு பேரெல்லாம் அப்துல் கார் ஜிலானி பள்ளின்னு மைதீன் ஆண்டவர் பள்ளின்னு வைக்கிறான். இதை மாற்றி ஆகணும். ஏன்னு கேட்டால் அந்த பள்ளிவாசல் அவருக்கு சொந்தங்கிற அர்த்தத்தில் தான் அந்த பேர் வைக்கப்படுது. அப்படி இல்லாமல் ஒருத்தருடைய வாழ்வோட தொடர்புடையது ஒரு சம்பவம் நடந்தது என்பதற்காக வேண்டி ஒரு பள்ளிக்கு 2 பள்ளிக்கு அந்த பகுதியில் உள்ளதில் அப்படி பேர் வைத்து கொண்டால் அதுக்கு மார்க்கத்தில் தடை இல்லை. அந்த பள்ளிவாசல் அல்லாஹ்வுக்கு உரியது என்கிற ஒரு சட்டத்துக்கு அது மாற்றமும் கிடையாது. இதை அதுக்கு பதிலாக வைத்துக்கொள்ள வேண்டும்.